ட்ரக்குனா டெய்லி ஸ்மூத்தான ரோட்டில் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. பள்ளம், மேடு, ரஃப்பான ரோடு, கண்டினியூஸாக இருக்க வைப்ரேஷனு இதெல்லாம் பேட்டரியோட மவுண்டிங்கை அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. பேட்டரி ப்ராப்பராக செக்யூர் ஆகலைன்னா அதோட வைப்ரேஷன்னால பேட்டரி பாடி டேமேஜ் ஆகலாம், டெர்மினல் லூஸ் ஆகலாம், கேபிளில் கட்டு, கிராக் இல்லை டேமேஜ் ஆகியிருக்கலாம். ஸோ சர்வீஸ் பண்ணும்போது பேட்டரிக்கெலாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப ஓவர் டைட் பண்ணக்கூடாது. பேட்டரி ஸ்டேபிளாக இருக்கணும். அதே நேரத்தில் பேட்டரி பாடி டேமேஜ் ஆகிற அளவுக்கு டைட்டாக இருக்கக்கூடாது. ட்ரக்கு ஸ்டார்ட் ஆகுது, லைட்டும் நல்லா ஒர்க் ஆகுது. அப்போ பேட்டரியில் என்ன ப்ராப்ளம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? பேட்டரி வீக் ஆகுறது சடனாக நடக்காது. அதுக்கு முன்னாடியே சில வார்னிங் சைன்ஸ் கொடுக்கும். ஆனால் அந்த சைன்ஸை பரவாயில்ல ட்ரக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லைன்னு இக்னோர் பண்ணிகிட்டே போனால் ஒரு நாள் லோடோட நட் ரோட்டில் ட்ரக்கு ஸ்டார்ட் ஆகாமல் நிற்கிற சுச்சுவேஷன் வரும். அதுவும் லோட் எடுத்துகிட்டு லாங் ட்ரிப்பில் இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சுன்னா ட்ரிப்பு டிலே, டெலிவரி டிலே, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு, எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சிவ்னு ஒரு சின்ன பேட்டரியோட ப்ராப்ளம் பெரிய பிஸ்னஸ் ப்ராப்ளமாக மாறிடும். ஆனால் பேட்டரியை ரெகுலராக மெயின்டைன் பண்ணால் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் இஷ்யூஸை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் பேட்டரி வீக் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன வார்னிங் சைன்ஸ் பார்க்கணும், டெய்லி என்ன செக் பண்ணணும், பேட்டரி லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வெல்கம் டு லாஜிக்ஸ் பை எஃப்ஆர்ஐட். இங்கே நீங்கள் ட்ரக்கிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை கிளியராக எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸோட பார்க்கலாம். எஃப்ஆர்ஐட் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட்டரி மெயின்டெனன்ஸ்னால் முதல்ல டெர்மினல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். டெர்மினல் சுற்றி வெள்ளை பவுடர் மாதிரி படிவு இருக்கா? அப்படி இருந்தால் அது கொரோசனாக இருக்கலாம். இந்த கொரோஷன் அதிகமான டெர்மினலோட கனெக்ஷன் அஃபெக்ட் ஆகலாம். கனெக்ஷன் ப்ராப்பராக இல்லைனா பேட்டரியோட பவர் ஸ்டார்டருக்கு சரியாக ரீச் ஆகாமல் ட்ரக் ஸ்டார்ட் ஆகுறதுல பெரிய ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி டெர்மினல் லூஸாக இருந்தாலும் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரலாம். ஸோ டெர்மினல் செக் பண்ணும்போது கொரோஷன் இருக்கா, கனெக்ஷன் டைட்டாக இருக்கா, கேபிளில் டேமேஜ் இல்லாமல் இருக்கா, கொரோஷன் க்ளீன் பண்ணும்போது சேஃப்டி க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்க. பேட்டரி மேனுஃபேக்சர் ரெக்கமெண்ட் பண்ணுற மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சேஃப். நெக்ஸ்ட் பேட்டரி வாட்டர். பேட்டரியோட டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வாட்டர் லெவல் செக் பண்ணணும். எல்லா பேட்டரிக்கும் வாட்டர் டாப் அப் பண்ணக்கூடாது. கன்வென்ஷனல் லீட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணுற ட்ரக்குனா மேனுஃபேக்சர் ரெக்கமெண்டேஷன் படி எலக்ட்ரோலைட் லெவல் செக் பண்ண வேண்டியிருக்கலாம். ஆனால் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரினா ஜென்ரலாக வாட்டர் டாப் அப் பண்ண வேண்டிய தேவை இல்லாமல் இருக்கலாம். அதனால பேட்டரி டைப் தெரியாமல் வாட்டர் கம்மியாக இருக்குது கொஞ்சம் ஊற்றிடலான்னு நீங்களே பண்ணாதீங்க. பேட்டரி மேனுஃபேக்சர் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமாக பேட்டரி ஆசிடை நீங்களே ஆட் பண்ணக்கூடாது. டவுட் இருந்தால் குவாலிஃபைடான டெக்னீஷியன் கிட்ட செக் பண்ணுங்க. ரஃப்பான ரோட்டில் பேட்டரி செக்யூராக இருக்கான்னு பாருங்க. ட்ரக்குனா டெய்லி ஸ்மூத்தான ரோட்டில் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. பள்ளம், மேடு, ரஃப்பான ரோடு, கண்டினியூஸாக இருக்க வைப்ரேஷனு இதெல்லாம் பேட்டரியோட மவுண்டிங்கை அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. பேட்டரி ப்ராப்பராக செக்யூர் ஆகலைன்னா அதோட வைப்ரேஷன்னால பேட்டரி பாடி டேமேஜ் ஆகலாம், டெர்மினல் லூஸ் ஆகலாம், கேபிளில் கட்டு, கிராக் இல்லை டேமேஜ் ஆகியிருக்கலாம். ஸோ சர்வீஸ் பண்ணும்போது பேட்டரிக்கெலாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஆனால் ரொம்ப ஓவர் டைட் பண்ணக்கூடாது. பேட்டரி ஸ்டேபிளாக இருக்கணும். அதே நேரத்தில் பேட்டரி பாடி டேமேஜ் ஆகிற அளவுக்கு டைட்டாக இருக்கக்கூடாது. பேட்டரி அடிக்கடி டவுன் ஆகுதா, பேட்டரி மட்டும் மாற்றாதீங்க. பேட்டரி ரிப்பீட்டடாக வீக் ஆகுதுன்னா உடனே பேட்டரி போயிடுச்சு புது பேட்டரி வாங்கணும்னு முடிவு பண்ணாதீங்க. ஆக்சுவல் ப்ராப்ளம் சார்ஜிங் சிஸ்டமில் இருக்கலாம். ஆல்டர்னேட்டர் பேட்டரியை ப்ராப்பராக சார்ஜ் பண்ணலனா பேட்டரி ரிப்பீட்டடாக வீக் ஆகலாம். அதே மாதிரி சார்ஜிங் சிஸ்டமில் ஓவர் சார்ஜிங் இருந்தாலுமே பேட்டரி லைஃப் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ பேட்டரி அடிக்கடி டவுன் ஆகுதுன்னா மெக்கானிக் மூலமாக ஆல்டர்னேட்டர் சார்ஜிங் சிஸ்டம், பெல்ட் கண்டிஷனர், பேட்டரி கேபிள்ஸு, கிரவுண்ட் கனெக்ஷனு, ஸ்டார்டர் சிஸ்டம் இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. புது பேட்டரி போடுறது மட்டும் சொல்யூஷன் இல்லை. ப்ராப்ளமோட ஆக்சுவல் ரீசன் கண்டுபிடிக்கணும். ட்ரக்கை பல நாள் பார்க் பண்ணி வைக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. ட்ரக்கை டெய்லி ஆப்ரேஷன்ஸில் இல்லாமல் பல நாள் பார்க் பண்ணும்போது பேட்டரி சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். மெயினாக ஜிபிஎஸ், ட்ராக்கிங் டிவைஸு, அலாரம், டேஷ் கேமரா டிவைசஸ் கனெக்டடாக இருந்தால் ட்ரக்கு ஆஃபில் இருந்தாலும் கொஞ்சம் கரண்ட் கன்சியூம் பண்ணலாம். ஸோ ட்ரக்கை லாங் பீரியட் யூஸ் பண்ணாமல் பார்க் பண்ண போகிறீங்கன்னா மேனுஃபேக்சர் ரெக்கமெண்ட் பண்ணுற பேட்டரி மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்னா அதை ப்ராப்பராக தெரிஞ்ச டெக்னீஷியன் கிட்ட கேட்டு பண்ணுங்க. ட்ரக்கு ஆஃபில் இருக்குன்னா பேட்டரிக்கு எந்த மெயின்டெனன்ஸும் தேவையில்லைன்னு நினைக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக்கல் ஆக்சசரிஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னைக்கு நிறைய ட்ரக்ஸில் எக்ஸ்ட்ரா லைட்டு, ஃபேனு, இன்வெர்ட்டரு, மியூசிக் சிஸ்டம், ஜிபிஎஸ், கேமரா மாதிரி ஆக்சசரிஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஆக்சசரிஸ் எல்லாம் அதிகம் வாங்கும்போது எலக்ட்ரிக்கல் லோடு இன்க்ரீஸ் ஆகலாம். சிஸ்டம் கெப்பாசிட்டிக்கு மேலே லோடு இருந்தால் பேட்டரி மேலே எக்ஸ்ட்ரா லோட் வரலாம். ஆல்டர்னேட்டர் மேலே ஸ்ட்ரெஸ் வரலாம். வயரிங் ஹீட் ஆகலாம். ஃபியூஸ் ப்ராப்ளம் வரலாம். அதனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ராப்பர் வயரிங்கு, ஃபியூஸ் ப்ரொடெக்ஷனு, எலக்ட்ரிக்கல் லோட் எல்லாத்தையும் குவாலிஃபைட் டெக்னீஷியன் மூலமாக செக் பண்ணுங்க. இனிஷியல் ஸ்டேஜில் சீப் வயரிங் பண்ணி மணி சேவ் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஆனால் பின்னாடி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தால் ரிப்பேர் காஸ்ட் அதிகமாகலாம். பேட்டரி வீக் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரக்கு கொடுக்குற சைன்ஸை கவனிங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் சைடில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஆனால் பேட்டரி கம்ப்ளீட்டாக டெட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ட்ரக்கு பல மணி நேரத்துக்கு முன்னாடியே வார்னிங் சைன்ஸ் கொடுக்கும். மார்னிங் ட்ரக் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜின் யூஸ்வலாக கிராங்க் ஆகுதான்னு பாருங்க. முன்னாடி உடனே ஸ்டார்ட் ஆன ட்ரக்கு இப்போ ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் எடுக்குதா, ஹார்ன் வீக்காக இருக்கா, லைட் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கா, அடிக்கடி ஜம்ப் ஸ்டார்ட் தேவைப்படுதா, இந்த மாதிரி சைன்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆனால் பேட்டரியையும் சார்ஜிங் சிஸ்டமையும் கண்டிப்பாக செக் பண்ணுங்க. ப்ராப்ளம் சின்னதாக இருக்கும்போதே கண்டுபிடிச்சா
இருந்தால் தான் ரோட் சைட் பிரேக் டவுன் ரிஸ்க்கை ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். பேட்டரி லைஃபை டபுள் பண்ண முடியுமா? இப்போ நம்ம டைட்டிலில் பேட்டரி லைஃபை டபுள் ஆக்கணும்னு சொன்னோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுனா பேட்டரி லைஃப் எக்ஸாக்டாக டபுள் ஆகும்னு நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியாது. பேட்டரி லைஃப் டிபெண்ட் ஆகிறது பேட்டரி டைப்பு, ட்ரக்கோட யூசேஜ், வெதரு, எலக்ட்ரிக்கல் லோடு, ஆல்டர்னேட்டர் கண்டிஷனு, மெயின்டெனன்ஸு, பேட்டரி குவாலிட்டின்னு பல ஃபேக்டர்ஸ் மேலே. ஆனால் ரெகுலராக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, ப்ராப்பர் சார்ஜிங் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறது, டெர்மினல் கனெக்ஷன் க்ளீன் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறது, தேவையில்லாத எலக்ட்ரிக்கல் லோடை அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் பேட்டரியோட ரிலையபிலிட்டியும் சர்வீஸ் லைஃபையும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். தினமும் 2 நிமிஷம் பேட்டரி செக் பண்ணுங்கள். சின்ன மெயின்டெனன்ஸ் கூட பெரிய பிரேக் டவுனை அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்கள் உங்கள் ட்ரக் பேட்டரியில் டெய்லி என்னென்னலாம் செக் பண்ணுறீங்க? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பேட்டரி ப்ராப்ளம்னால ரோட்டில் ஸ்டக் ஆகிருக்கீங்களா? கமெண்ட்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ட்ரக் பிஸ்னஸில் சின்ன விஷயத்தை இக்னோர் பண்ணினா கூட அது பெரிய எக்ஸ்பென்ஸாக மாறிடும். பேட்டரி மெயின்டெனன்ஸில் நாம் பார்த்த மாதிரியே வேவ் பிரிட்ஜில் வெயிட் செக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் அதோட இம்பேக்ட் டைரெக்டாக உங்களுக்கு தான் வரும். வேவ் பிரிட்ஜில் ஆக்சுவல் வெயிட்டும் ரெக்கார்ட் ஆகிற வெயிட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும்? ட்ரக் ஓனருக்கு தெரியாமல் வெயிட் மேனிபுலேஷன் எப்படி இருக்கும்? அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அவாய்ட் பண்ணலான்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இங்கே டிஸ்பிளேல இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.